2K கிட்ஸ்க்கு வேணா இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். பட் 90s கிட்ஸ்க்கு இவருடைய வாய்ஸை கேட்காம அன்னைக்கு பொழுதே விடியாது. நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். நிறைய சேனல்ஸ் இருந்தது. அப்போ சில ஒரு சேனல் பர்டிகுலர் சேனல் வந்து 2 பேர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அஸ்வத்தாமன் அண்ட் முரளின்னு சொல்லிட்டு. அவங்க ரன் பண்ணிட்டு இருந்த போது SS இன்டர்நேஷனலின் ஆனந்தமான 60 நிமிடங்கள் அப்படின்னு ஒரு சேனல் பேரு. உங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் இப்போது பிரம்மாண்டமாய். ஸோ அதுல ஃபேமஸா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித. நான் லைவ்ல கேட்டிருக்கேன். எனக்கு இது வீடியோ கால் தவிர்த்து நான் லைவ்ல கேட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எனக்கு ஜூஸ் பம்ப்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய வாட்டி. இந்த டியூன் வந்து அப்படி ஒரு மெஸ்மரைசிங் டியூன். ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம ஷோல யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கு வேணா இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். பட் 90s கிட்ஸ்க்கு இவருடைய வாய்ஸை கேட்காம அன்னைக்கு பொழுதே விடியாது. சோ நம்ம ரங்கநாதன் சார் தான் வந்துட்டு நம்ம பாக்குறதா இருக்கும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஹலோ, வணக்கம்மா, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பை காட்ஸ் கிரேஸ். ஓகே சார், ஓகே சார். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவ் த ஜர்னி ஸ்டார்ட்ஸ். ஓகே, தமிழ் இங்கிலீஷா இருக்க போறதா இல்ல தங்கிலீஷா இருக்க இல்ல போறதா? சார், நம்ம தமிழ்ல, நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் அப்படிங்கறதுனால நம்ம தமிழ்லே போயிடலாம் சார். எக்ஸலென்ட். ஓகே, உங்களுடைய ஜர்னி எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏற்கனவே கொஞ்சம் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் ஓகே, ஓன்லி உடைய சேனலுக்கு ஃப்ரெஷ்ஷா சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது சின்ன வயசுல பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஸ்டேஜ் ஷோஸ், ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரில விஷயங்கள்ல கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்கூல்ல நிறைய பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஐ வாஸ் என்னன்னா, எனக்கு ஒரு நிறைய குருமார்கள் உண்டு. என்னுடைய ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருந்தாங்க, நாகலட்சுமி டீச்சர்னு. அப்புறம் இன்னும் ஒரு டீச்சர், சான்ஸ்கிரிட் டீச்சர் இருந்தாங்க, கௌரி டீச்சர்னு. அவங்க எல்லாரும் க்ரூம் பண்ணதுல நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா இருந்தேன் சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு பாஷையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுல வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா அது நிறைய பேசலாம். பட் அதுதான் நமக்கு வந்து ஒரு விதையா, ஒரு வித்தாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்ச பயணம் வந்து நமக்கு அன்னைக்கு தெரியாது நமக்கு அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகும். அந்த சமயத்துல சின்ன வயசுல 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இந்த சான்ஸ்கிரிட்டையும் கத்துக்க முடிஞ்சது, தமிழ் எல்லா லாங்குவேஜஸையும் கத்துக்க முடிஞ்சது. ஸோ அது லேட்டரா எப்படி யூஸ் ஆகுங்கிறதே நமக்கு தெரியாம இருந்தது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு மொழினால நம்மளால பல மொழிகள்ல டப்பிங் பேச முடிஞ்சது. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி. அஃப்கோர்ஸ் நாங்க எல்லாரும் பாம்பேல பிறந்ததுனால கொஞ்சம் வீட்டுல ஹிந்தியே பேசி நிறைய பழக்கம். பட் இருந்தாலும் பிறப்பால தமிழ் தான் நம்ம. அதனால இன்னைக்கு கூட லேட்டஸ்டா நான் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு கேட்டேன், வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு சோனு நிகம் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி நாம ஏன் மொழிகளை வச்சுன்னு நம்ம சண்டை போட்டுக்கிறோம், என்னோடதுதான் பெருசு, உன்னோடதுதான் பெருசு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே அதனுடைய அந்தந்த மொழிகளுக்கு உண்டான ரிச்னஸ் இருக்கு. தனித்து இயங்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப நிறைய மொழிகள் இருக்கு. அரபிக் ஆகட்டும் சரி, இல்லைன்னா பிரெஞ்சு ஆகட்டும் சரி, தமிழ் ஆகட்டும் சரி, ஹிந்தி ஆகட்டும் சரி, சம்ஸ்கிருதம் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்குமே தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் அதனுடைய அழகு இருக்கு, உண்டான நளினங்கள், அதுல உண்டான நிறைய விஷயங்கள், அதுல நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நான் நிறைய பேசலாம். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து why are we fighting ஓவர் லாங்குவேஜஸ், என்னோடது பெருசு உன்னோடது பெருசு அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லாருமே எல்லா லாங்குவேஜஸ்லயுமே அந்த அழகுகள் இருக்கு. ஸோ அப்படி நமக்கு எவ்வளவு கத்துக்கிறோமோ, எவ்வளவு நம்மளால தெரிஞ்சுக்க முடிகிறதோ அவ்வளவுக்கு we become better. ஏன்னா இன்னொரு கலாச்சாரம் புரியுது, இன்னொரு விஷயங்கள் புரியுது. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல அது படிக்க ஆரம்பிச்ச போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதை வச்சுட்டு லேட்டர் ஆன் லைக் அப்புறம் எங்க டீச்சர் மூலமா அங்கங்க சிலதெல்லாம் பாடுறதெல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தென் அடுத்த நான் ஸ்கூல் போன போது அங்க வந்து ஐ ஹேட் another wonderful teacher called ES வைத்தியநாதன் சார். அவர் சமீபத்துல காலமாயிட்டார். பட் அவர் தான் நம்மள ஆல் இண்டியா ரேடியோல போய்
பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஸோ Okay, அங்கிருந்து அங்க ஒரு பி கிரேட் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ணி லைட் Okay. மியூசிக் பாடி அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தென் இந்த early 90s வந்து அப்போ வந்து எஃப்எம் ஆரம்பிச்ச காலகட்டம். ஆல் Okay. இண்டியா ரேடியோல தனித்தனியா எஃப்எம் சேனல்ஸ், தனியார் எஃப்எம் இருந்தது. ஸோ நாங்க வந்து So, உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆனது ஆல் இந்தியா ரேடியோல இருந்து தானே சார்? அப்படி சொல்லிக்கலாம். ஆல் இண்டியா Okay. ரேடியோல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிக்கலாம். Okay. அதுக்கப்புறம் தென் எஃப்எம் ரேடியோக்கு ஆல் இண்டியா ரேடியோல கிரேடட் ஆர்டிஸ்டா பாடுறது, நிறைய லைட் மியூசிக் பாடுறது, அப்புறம் அதுல இருந்து தூர்தர்ஷன்ல போய் பாடுறது, தூர்தர்ஷன் டிராமாஸ்ல நடிச்சது, அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் Okay. தென் ஐ வென்ட் டு எஃப்எம் ரேடியோ. வந்து எஃப்எம் ரேடியோ அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருந்தது. அப்போ ஒரு சேனல், பர்டிகுலர் சேனல் வந்து 2 பேர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அஸ்வத்தாமன் அண்ட் முரளின்னு சொல்லிட்டு. அவங்க ரன் பண்ணிட்டு இருந்த போது எஸ்எஸ் இன்டர்நேஷனலின் ஆனந்தமான 60 நிமிடங்கள் அப்படின்னு அந்த சேனல் பேரு. Okay. கார்த்தால இன்னொரு பேர்ல இருந்து செலக்ட் டைரக்ட் நேரம்னு இருந்தது, 7 to 8, மத்தியானம் 2 to 3, ராத்திரி 9 to 10. ஸோ 3 ஸ்லாட்ஸ். இப்பெல்லாம் அது சொன்னா ஆச்சரியமா இருக்கும், பட் அப்போ அந்த மாதிரி லிமிடெட் டைம் தான். ஸோ அதுக்கே ரொம்ப பிரீமியம் கொடுக்கணும். வாரம் we had to pay several thousand rupees to retain the channel. ஸோ அந்த சேனல் ஒரு கட்டத்துல ரன் பண்ண முடியாத இருக்கிற போது எங்க அண்ணா திரு ஐயப்பன் அவர்கள், காலம் சென்ற எங்க அண்ணா இருந்தாரு. அவர் வந்து he said okay I will run it for you அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சார். அப்போ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் அவர் அஸ்வத்தாமன் பேரு. ஸோ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த பையன் நீ வேணா யூஸ் பண்ணிக்கோ, அவனுக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்படி உள்ள நுழைஞ்சதுதான். அப்போ நாங்க எப்படி பண்ணுவோம்னா, அங்க இருந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் எல்லார்ட்டையும் ஆட்ஸ் வாங்கிட்டு வருது. இப்போ எஃப்எம் ரேடியோல எல்லாம் எப்படின்னா ஆர்ஜேஸே வந்து அந்த ஆடை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களே ரிலீஸ் பண்றாங்களே. ஸோ அந்த மாதிரி அப்பவே பண்ணினோம் நம்ம. அப்போ அங்க இருந்து ஒரு கிளைண்ட் கிட்ட போனா, இப்போ கோபுரம் பூசு மஞ்சள் தூள் போனாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய ஆட்ஸ் வரும். அதே மாதிரி அந்த இடத்துலயே இன்னொரு பூசு மஞ்சள் தூள் இருந்தது, ஸோ அவங்களுடைய ஆடு. அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் இருந்தாலும், ஈவன் ஃபேண்டா, நிறைய லோக்கலைஸ் பண்ணி அதை தமிழ்ல பண்ணி, தமிழ்ல பண்ணி, அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் பண்ணினோம். அதுலயே ஜிங்கிள்ஸ் பண்ணி. ஸோ ராத்திரி உட்காந்துருப்போம் கீபோர்ட்ல. அப்போ தே வில் பிரிங் தி, ஸோ இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் உடனே ஸ்கிராச் எழுதி, ஸ்கிராச் ஒர்க்கா தான் பண்ணுவோம். அதை ஸ்கிராச் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க கிளைண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல்ஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய ஆட்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போவே ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட we used to do close to about 5 to 10 ads and 2 jingles, 2-3 jingle. ஸோ எனக்கு அந்த ஜிங்கிள் பண்ணி பழக்கத்துல தான் கொஞ்சம் மியூசிக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் நிறைய. அந்த மாதிரி பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 years we ran the FM radio stuff. ஸோ அதுதான் அதுக்கு வந்து பெரிய நன்றி. வந்து அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அதுல நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. ஸோ அதுக்கு எனக்கு பெரிய நன்றி இந்த 3 பேருக்கும் தான், அஸ்வதி, முரளி அண்ட் டெஃபினெட்லி எங்க அண்ணா இல்லைன்னா நான் இப்போ என்ன கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேனோ அது வந்து it will not be there. So that's my beginning. So you're so grateful for them. Yeah, of course. Grateful for so many things. அது கிடைக்கிட்டே போலாம். பட் இந்த வாய்ஸ் கரியருக்கு, மியூசிக் கரியருக்கு வந்ததுக்கு எங்க அண்ணா தான் மெயின் காரணம், திரு ஐயப்பன் அவர்கள். ஓகே. ஒரு நியூஸ் ரீடரா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தது மட்டும் இல்லாம ஒரு கம்போசராவும் நீங்க பயணிச்சிருக்கீங்க அப்படின்றது நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது சார். சோ இப்போ நம்ம வந்துட்டு, இப்போ நீங்க உங்க சிங்கிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிங்கர் பார்த்து நீங்க வந்து இன்ஸ்பயர் இருக்கலாம்ல. சோ அதுல எந்த விஷயம் உங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுச்சு இந்த கெரியரை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு? நல்ல கேள்வி இது. இதுக்கு வந்து ஒரு ஆளுங்கிறது மோட்டிவேஷன் கிடையாது. அதாவது எக்கச்சக்கமான பேர் மோட்டிவேஷன். முதல் மோட்டிவேஷன் வந்து எங்க அம்மா நல்லா பாடுவாங்க. அம்மா வீட்டுல பாடிட்டு இருப்பாங்க, அது அப்படியே கேட்டு அப்புறம் எங்க அம்மா வந்து கொஞ்சம் மியூசிக் கிளாஸ்க்கு எல்லாம் போன்னு சொன்னாங்க. அங்கங்க போய் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிடும். பட் நான் ரொம்ப முக்கியமா நன்றி சொல்லணும் அப்படின்னு, அடுத்து நன்றி சொல்லணும்னா எங்க கம்பெனி கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. ஸோ அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா அதுல வந்து எனக்கு பல குருமார்கள் வந்தாங்க. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 14-15 வயசுல இருந்தே யூஸ் டு ஸ்டே இன் த ஸ்டோர். அப்போ கோவில்ல வந்து மயிலாப்பூர்ல கோவில்லையும் கடை இருந்தது. அப்போ நான் அங்க போய் கடையை ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் then I used to stay in the shop. சோ அங்க வந்து கேசட் விக்கிற, அப்பெல்லாம் கேசட்ஸ், அதுக்கப்புறம் தான் சிடிஸ் வந்தது. சோ இப்போ நிறைய பேருக்கு கேசட்ஸ்னா கூட என்னன்னு தெரியாது. பட் கேசட்ஸ் போட்டு அது கூடவே நானும், சோ அப்போ நிறைய கத்துக்கிறதுக்கான, அதாவது நிறைய கேட்கறதுக்கான
வாய்ப்பு கிடைச்சது. இப்படி விருப்பமான பாடல்கள் கேட்டு கேட்டு அதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு வந்து அஃப்கோர்ஸ் நம்மள ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தின 2 பேர் வந்து திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் சார், திரு கே ஜே அவர்கள். ஏன்னா குருவாயூரப்பன் பாட்டு அப்படின்னு இருந்ததுன்னா யேசுதாஸ் அவர்களுடைய பாட்டு. அதுலயும் 2 கேசட் வந்து வனமாலா மயில்பீலின்னு 2 கேசட். அது வந்து ஆயிரக்கணக்கில் அந்த கேசட் வச்சிருப்போம். வனமாலா, மயில்பீலி, துளசி தீர்த்தம், அப்புறம் கங்கா தீர்த்தம், அப்புறம் நிறைய கேசட். பட் இது 4ம் ரொம்ப டாப் செல்லிங் ஆல்பம்ஸ் ஆஃப் திரு கே ஜே யேசுதாஸ். அதே மாதிரி திரு எஸ்பிபி அவர்களுடைய கேசட்ல வந்து ஏன்னா நான் வந்து எங்க அப்பா ரொம்ப ஸ்பிரிச்சுவல், அதனால நாங்க கோயிலேயே கடை வச்சிருந்தோம். பிளஸ் எங்களுடைய பிசினஸுமே நிறைய நம்மளுடைய சனாதன தர்ம கலாச்சாரத்தை சம்பந்தப்படுத்தின இதுங்கிறதுனால டிவோஷனல் சாங்ஸ் நிறைய கேட்கறதுக்கு கிடைச்சு. அதுல வந்து எஸ்பிபி சாருடைய சிவஸ்துதி அதை வந்து ரெகுலரா கடையில ப்ளே பண்ணுவோம். பட் ஒரு பீரியட்ல வந்து கிடைக்காமயே அந்த கேசட் கிடைக்காமயே இருக்கும். ஏன்னா அது HMV-யோட டெய்லி நாங்க சண்டை போடுவோம். ஏன்னா அவங்க எடுத்துட்டு வரமாட்டாங்க, நிறைய ரேஷன் ஆயிடும், சப்ளைஸ் ஒழுங்கா தரமாட்டாங்க. அவங்களோட எப்ப பார்த்தாலும் ஒரு இழுபறி இருக்கும். நாங்க வந்து அப்போ வந்து அவங்களுடைய ஒரு வேன் ஒன்று வரும். அந்த வேன்ல எல்லாத்தையும் ஸ்டாக் எல்லாம் அடுக்கி எடுத்துட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும் எல்லாருக்கும் சொன்னா. பட் அதுல வந்து நிறைய கேசட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ நாங்க வேனுக்குள்ளேயே பூந்து எல்லாத்தையும் லைக் அள்ளிப்போம். இதெல்லாம் எனக்கு வேணும், கொஞ்சம் வேணும், எஸ்பிபியோடைய சிவஸ்துதி வேணும். நிறைய கேசட்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய டிஎம்எஸ் உடைய கற்பனை என்ற ஆலம், அந்த மாதிரி முருகன் சாங்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி கேசட்ஸ் எடுத்து அது சேல். ஸோ இது வந்து ரெகுலரா நம்ம கடையில ப்ளே பண்ணி அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஊறி போன ஒரு விஷயம். ஸோ அது கிடைக்காத போன உடனே எங்களுக்கு எங்க அண்ணா வந்து லைக் he was always innovative. So he said okay, நம்மளே பாடலாம்டா அப்படின்னு சொல்லி தென் we sort of recorded the cassette album. அதுல வந்து எஸ்பிபியோடைய அவர்களுடைய வந்து லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், சிவாஷ்டகம், சிவதாண்டவ ஸ்தோத்திரம் அவர் பாடியிருந்தார், நிறைய பாடியிருந்தார். ஸோ அதை அப்படியே வாங்கி அதனுடைய வெர்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி, கவர் வெர்ஷன் கிரியேட் பண்ணி அப்பவே பாடினோம். ஸோ அதுல ஃபேமஸா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். ரொம்ப நான் லைவ்ல கேட்டிருக்கேன். எனக்கு இது வீடியோ கால் தவிர்த்து நான் லைவ்ல கேட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய வாட்டி. ஆமா, அது ரொம்ப இந்த டியூன் வந்து அப்படி ஒரு மெஸ்மரைசிங் டியூன். அஃப்கோர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தி கம்போசர் திரு டி.கே. புகழேந்தி. அவர் வந்து கேவி மாதேவனுடைய ரைட் ஹேண்ட், வலது கரமா இருந்தவர். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு சங்கராபரணம் சினிமால இருந்து எடுத்து எல்லா பாடல்களுக்கும் திரு பாலு சாருக்கு வந்து இவர் தான் கூடவே இருந்து அந்த டியூன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து. ஸோ அவர் வந்து அப்படியே கேவி மாதவன் சார் வேற, டி.கே. புகழேந்தி சார் வேறன்னு கிடையாது, 2 பேரும் நகமும் சதையும் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவர் தான் வந்து இந்த சிவஸ்துதிக்கு டியூன் போட்டார். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு சிம்பிள் டியூன் தான், பட் இருந்தாலும் அப்படியே உள்ளத்தை அண்ட் பாலு சாரோட வாய்ஸ்ல அது அப்படியே உருக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். இன்ஃபேக்ட் இந்த லிங்காஷ்டகம் தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ண பீஸும் கூட. ஸோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்லணும்னா, அந்த கேசட் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணினோம். அன்னைக்கு மட்டுமே we should have sold குறைஞ்சது ஒரு 1000 கேசட் வித்திருப்போம் ஒரு நைட்டுக்கு. ஒரே நைட்ல கிட்டத்தட்ட ஒரு 800ல இருந்து 1000 கேசட். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி கவுண்ட். ஸோ எங்க பெரிய அண்ணா இன்னொருத்தர் உண்டு, அவர் பத்தியும் நான் சொல்றேன். இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அவர் வந்து டிஎஸ்வி ஹரின்னு பேரு. he was a great journalist. இன்ஃபேக்ட் சோ அவர்களுடைய நெருங்கின நண்பர். அப்புறம் இந்திரா காந்தில எடுத்து எல்லா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸையும் அவர் வந்து நேருக்கு நேர் பார்த்து. ஸோ எனக்கு ஜேர்னலிசம் கொஞ்சம் ருச்சி இருந்து டிவிக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் லிட்டில் இன்ஸ்பிரேஷனா எங்க பெரிய அண்ணான்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன வேடிக்கையா என்ன சொன்னாருன்னா, அவருக்கு சர்க்காசம் ஜாஸ்தி. ஏன்னா பாலிடிக்ஸ்ல இந்த ஜேர்னலிசம்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லும் போது வீட்லயே நிறைய நையாண்டி பண்ணி கலாடா பண்ணி காலவாரி விட்டு அது மாதிரி புல்லிங் சம்படிஸ் லேக் அந்த மாதிரி விஷயங்கள். சோ அவர் என்ன சொன்னாருன்னா, அப்போ வந்து சங்கு, அப்ப நானே தான் ரெக்கார்டும் பண்ணினேன், பாடினேன், மியூசிக் பண்ணேன். சோ சங், ரெக்கார்டட், மியூசிக், எடிட்டட், மிக்ஸ்டு. அப்புறம் என்ன சேர்த்துட்டாருன்னா, மோஸ்ட்லி ஹர்ட் அண்ட் மோஸ்ட்லி சோல்டு பை டி.எஸ். ரங்கநாதன். அதாவது கடையில நானே தானே பிளே பண்ணுவேன், அதுக்கப்புறம் நானே தான் அந்த கேசட் எடுத்து விற்கவும் செய்வேன். சோ மோஸ்ட்லி ஹர்ட் அண்ட்
மோஸ்ட்லி சோல்டு பை டிஎஸ் ரங்கநாதன் ஒரு வேடிக்கையா ஓகே சொல்லுவேன். ஸோ ஓகே தட் ஓகே வாஸ் மை பிகினிங். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் த கிரேட் ஸ்ரீ பாலக்காடு கேவி நாராயணசாமி சார், அவருடைய ஓகே பேர் சொல்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப சங்கோச்சமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மகான் அவர். அவருக்கு அக்செப்டட் மீ ஆஸ் எ ஸ்டூடெண்ட். அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா கத்துட்டோம். ஏன்னா அவருடைய ஞானத்துல நமக்கு வந்து 0.00001% கூட கிடையாது. நான் அவ்வளோ பெரிய மகாஞானி அவர். ஸோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு பி வித் ஹிம் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் அண்ட் லேர்ன் சம் மியூசிக் ஆல்சோ. ஓகே சார். ஓகே சார். ஸோ உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப டிவைன், ஒரு தெய்வீகமான ஒரு வாய்ஸ். ஸோ நீங்க நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பாடிருந்தாலும் ஏன் சார் சினிமால நீங்க இன்னும் பாடல சார்? நல்ல கேள்வி. ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இல்ல ஒரு பீரியட்ல வந்து நான் நிறைய போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட போய் சான்ஸ் கேட்டிருக்கேன்.